அரண்மனையை ஒட்டி வசித்த ஒரு பிச்சைக்காரன் அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான். அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடை அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒருமுறை ஏற இறங்க பார்த்து கொண்டான். நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டும் ராஜ உடை உடுத்திருக்க முடியும் என எண்ணினான். திடீரென அவனுக்குள் ஒரு எண்ணம் ராஜ உடையில் விருந்து உண்பது மாதிரி எண்ணுகிற அளவுக்கு அவனுக்கு தோன்றியது. தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான். வாயிற்காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று கூறினான். காவலனும் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம், என்னை பார்க்க வேண்டும் என்றாயே, என்ன என்றார் அரசர். நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு ஆசை. ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி என்று நினைக்காமல் உங்களது பழைய ஆடைகளை அளித்து உதவினால் அதை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக. அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ என்று நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார். அந்த உடையை உடுத்திக் கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான். தோற்றத்தின் கம்பீரம் மிளிர்வதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர் அவனிடம், விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாக்கி விட்டாய். அதைவிட முக்கியமாக ஒன்று, இனி உனக்கு வேற எந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார். கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப எத்தனித்தவன் மூலையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான். அவனது மனம் சற்றே சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்துவிட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டென சென்று அந்த பழைய உடைகளை வாரிக்கொண்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளை சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை. அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர அவனால் ருசிக்க முடியவில்லை. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிழியவோ இல்லை. ஆனால்